முதலாக அவரை ராகுல் காந்தி வந்து பேசும்பொழுது ட்ரம்ப் அவர்களோட நான் அதுல இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இவங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள் ட்ரம்ப்பை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் 29 முறை நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு. அதுக்கு தெல்ல தெளிவாக திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிவிட்டார், நான் யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் இந்த போரை நிறுத்தவில்லை. அது எந்த ஒரு நாட்டுடைய தலைவரும் இதை நிறுத்த சொல்லவில்லை அப்படின்றத அவர் இன்னைக்கு தெல்ல தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். அவர் 26 முறை பேசியிருக்காருங்க. நீங்க 2வது முறை பேசும்போதே முதல் முறை பேசும்போதே சரியான பதிலடியை கொடுத்திருந்தா 3வது முறை பேசியிருப்பாரா? ஆனா 26 முறை பேச வச்சிருக்கீங்க அவரை. இன்னைக்கு 4 மாசமா கேட்டதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லிருக்கீங்க. அதுவும் ஒரு உருப்படியான பதிலா? இவர்தான் சட்டம் உள்ள மாதிரி உலகம் பூரா எல்லாத்துலயும் எந்தெந்த நாடுகளுக்கு இடையில போர் இருக்குதோ அதெல்லாம் நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆணுச்சு அப்படின்றது புரியல. இவரு சொல்ற ஆசீர்வாதம் ஆச்சாரி அவருக்கு தான் வேலை. அவர் எல்லா நாட்டு போரை நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. போர் வரைக்கும் அவருக்கு அதான் வேலை. ஆனா அவர் ஒரு நாட்டு குறித்து சொல்லும் போது அந்த நாடு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு? இஸ்ரேல் ஈரான் போரை நான் தான் நிறுத்தினேன்னு ட்ரம்ப் சொன்னாரு. ஈரான் உடனடியாக ஈரான் என்ன செய்தாங்க? ஈரான் தலைவர் அமித்ஷா மாதிரி அமைதியா இருந்தாரா? ட்ரம்பை பார்த்து அஞ்சி நடுங்கினார்களா? ரியாக்ட் பண்ணாங்க. நீ யாரியா சொல்றது, நீ யாரியா போரை நிறுத்ததுக்கு என்று கேட்டார்கள். ஆனா இன்னைக்கு என்ன 26 முறை சொல்லிட்டு இருக்காரு. இவர்கள் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கேள்விகள் எழுப்புகிறார்கள். இவர்களுக்கு முழுக்க அரசியல் செய்ய வேண்டும், அதுதான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது அப்படின்றது தெளிவா இன்னைக்கு பேசியிருக்காங்க. அடிப்படையில் எதிர்கட்சிகள் இதுல எந்த அரசியலையும் நாங்க செய்யல. இன்னும் சொல்ல போனால் பாஜக போல செய்திருக்க வேண்டும் என்றால் பாஜக எப்படி செய்யும்? ஒரு வலிமையற்ற பிரதமர் இருப்பதனால தான் பாதுகாப்புல அச்சுறுத்தல் இருக்கு, பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் அவர்களை மோடி எவ்வளவு விமர்சித்தார். பாகிஸ்தானோட சப்போர்ட்டான ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அவர் பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, பாகிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர்களாக காங்கிரஸ் தலைவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எதிர்கட்சிகளை நீங்க ஒவ்வொரு நாடா அனுப்புனீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. எதிர்கட்சிகள் நாட்டின் நலன் கருதி, நாட்டு பாதுகாப்பு கருதி நம்ம நாட்டுக்கு ஆதரவை பெருக்க வேண்டும் என்பதற்காக நாடு நாடாக சென்றோம். பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கி போச்சு. அவர் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கறதுக்கு பதிலாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். நேரம் பீகாருக்கு போயிட்டார். அங்க போய் இந்த சிந்தூர் நடவடிக்கை பத்தியும் பாகிஸ்தான் நம் மீது நடத்திய தாக்குதலை பத்தியும் அங்க போய் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர்களுக்கு இந்தியா கண்டிப்பாக தோற்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்புதான் இவர்கள் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கேள்விகள் எழுப்புகிறார்கள். மோடியை நோக்கி அந்த கேள்வி வரும்போது அது எப்படி நாட்டுக்கு எதிரானதா மாறும்? பிஜேபிக்கு எதிரான கேள்வி எப்படி நாட்டுக்கு எதிரானதான கேள்வியா இருக்க முடியும்? அப்படி ஒரு சூழல்ல நாட்டுக்கு எதிரானது, இந்தியாவுக்கு எதிரானது, இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாங்கன்னு சொல்லி இவர்கள் சொல்வதன் மூலம் இவங்க தான் நாட்டை கொச்சப்படுத்துறாங்க. உங்க வெளியுறவு கொள்கை சரியா இருந்தா இதை கண்டித்து எல்லா நாடுகளும் அறிக்கை விட்டுருக்கணும்ல. இந்தியாவில் பாகிஸ்தான் செய்வது அத்துமீறல் நடவடிக்கை, பயங்கரவாத தாக்குதல்னு எந்த நாடு சொல்லுச்சு? ஒரு 10 நாடு சொல்லுங்க. இந்தியாவின் பக்கம் வெளிப்படையா நின்ன நாடுகள் எத்தனை? இவருடைய ஃப்ரெண்டு தானே ட்ரம்ப் நின்னாரா? நம்மளுடைய நாடு, நம்மளுடைய ராணுவம், நம்மளுடைய விமானப்படை, நம்மளுடைய நேவி அங்கு செய்த தாக்குதல்களை இவர்கள் அதை ஆமோதிக்க இவர்களுக்கு மனமே வரவில்லை. இவர்களுக்கு முழுக்க அரசியல் செய்ய வேண்டும், அதுதான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அப்ப மன்மோகன் சிங் இவர் கேள்வி எழுப்பினாரு. யார் சொன்னதை நம்பி கேள்வி எழுப்பினாரு? அவரும் இந்திய பிரதமர் தானே? அவர் பாகிஸ்தான் பிரதமர் இல்லையே? அவர் சைனா அதிபர் இல்லையே? மன்மோகன் சிங் இந்திய பிரதமர் தானே? அப்ப அவருடைய ஆட்சியில் இவங்க கேள்வி எழுப்பினாங்களே, அது என்ன? அப்ப இந்திய ராணுவத்தின் மீது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இவங்க அப்ப பாகிஸ்தானை நம்பினாங்களா? பாகிஸ்தான் சொல்லி இவங்க மன்மோகன் சிங் கேள்வி கேட்டாங்களா? அப்ப இந்திய பிரதமராக உங்களுக்கு அவர் கண்ணில் தெரியலையா? அப்ப இந்திய நாட்டினுடைய ராணுவ கட்டமைப்பினுடைய வலிமை உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்ப அன்னைக்கு ஒரு பார்வை, இன்னைக்கு ஒரு பார்வையா? அதாவது இந்தியர்கள் தான் கொல்லப்பட்டார்கள். அது அது இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் இந்தியர்கள். ஆனால் அங்கு மத இந்தியாவுன்னு ஒரு கொலை நடந்தது என்பது ஆன் ரெக்கார்ட் ப்ரூவ் ஆயிருக்குது. அதை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு இவர்களுடைய நோக்கம்
தாக்குதல் நடந்தோன்னா அதை எப்படி இவங்க சித்தரிச்சாங்க? இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சித்தரிச்சாங்களா இல்லையா? அஞ்சலி கூட்டத்தை எப்படி நடத்தினாங்க? இந்தியர்களுக்கு, பலியான இந்தியர்களுக்கு அஞ்சலின்னு எல்லாம் நடத்திட்டு இருந்தோம். தமிழ்நாட்டு வீதியில முதலமைச்சர் தலைமையில பேரணியே நடத்தணும். இந்தியால எங்கேயும் கிடையாது. இந்தியர்களுக்கு என்று பார்த்தோம். இவங்க எப்படி பார்த்தாங்க? இந்துக்களுக்குன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு இப்ப திருநெல்வேலியில கவின் ஒரு இந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இவங்க ஏதாவது வாய் திறந்திருக்காங்களா? இந்துக்களை கொன்னா இவங்களுக்கு கோவம் வந்துரும்ல. இப்ப ஏன் கோவம் வரல? ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு, கோவம் வரட்டுமா பிஜேபிக்கு? ஏன் கோவம் வரல? அப்போ இதுதான் பார்வை, இவங்களுடைய பார்வை.